ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களில் அகண்ட பாரதத்தின் பர்வதங்கள் உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே வித்யுதா அவர்கள். புராணங்களில் அகண்ட பாரதத்தின் பர்வதங்கள். பண்டைய காலத்திலிருந்தே இந்தியர்கள் புவியியல் பற்றியும் புவியியல் அறிவின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்திருந்தார்கள். தங்களது இந்த புவியியல் கருத்துக்களை பதிவு செய்யும் நோக்கில் தங்களுக்கே உரிய முறையில் இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தின் எழுத்து ஆவணங்களான புராணங்களில் ஒரு தனிப்பிரிவை உருவாக்கி வைத்துள்ளனர். அனைத்து புராணங்களிலும் புவனகோஷ வர்ணனம் எனும் தலைப்பின் கீழ் இப்பிரபஞ்சம், நமது உலகம் மற்றும் இந்தியாவின் பொது மற்றும் பிராந்திய புவியியல் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த அத்தியாயங்களில் பிரபஞ்ச தோற்றமும் மாற்றமும், காஸ்மோகோனி, பிரபஞ்சவியல் காஸ்மாலஜி மற்றும் பூமியை பற்றிய அனைத்து புவியியல் விஷயங்களும் காஸ்மோகிராஃபி விவாதிக்கப்படுகின்றன. மேலும் பிரபஞ்சம் மற்றும் பூமியின் தோற்றம், கடல்கள் மற்றும் கண்டங்கள், உலகின் மலைத்தொடர்கள், உயிர்வாழ் பகுதிகள் மற்றும் அப்பகுதி வாழ் மக்கள், வானியல் மற்றும் புவியியல் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் அடங்குகின்றன. புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள உலகின் பர்வதங்களை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன் இப்பூமியின் பல்வேறு பாகங்களுடன் நம்மை நன்கு பரிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். புராணங்கள் கூற்றின்படி இப்பிரபஞ்ச தோற்றத்திலிருந்து இப்போது வரை 7 மன்வந்தரங்கள் எனும் காலகட்டங்கள் கடந்துள்ளன. தற்போது நாம் வைவஸ்வத மன்வந்தரம் என்னும் 7வது மன்வந்தரத்தில் உள்ளோம். ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் உலகின் அமைப்பும் மாறுகிறது. எதுவும் நிலைத்ததாக இல்லை என்று புராணங்கள் தெளிவாக பதிவு செய்துள்ளன. தற்போது நாம் காணும் இந்த பூமியில் உள்ள கண்டங்களும் பர்வதங்கள், ஆறுகள் முதலியவை முந்தைய 6வது மன்வந்தரமான சாக்ஷுஷ மன்வந்தரம் முடிவில் அல்லது தற்போதைய வைவஸ்வத மன்வந்தரத்தின் தொடக்கத்தில் உருவானவையாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. புராணங்கள் பூமி எவ்வாறு உருவானது, எவ்வாறு நிலைநிறுத்தப்பெற்றது அல்லது உறுதிப்படுத்தப்பட்டது, பல்வேறு நிலப்பகுதிகள் எவ்வாறு உருவாகின என்பவைகளை பதிவு செய்கின்றன. மார்க்கண்டேய புராணத்தின் 11வது அத்தியாயம் பூமியின் உருவாக்கத்தை விவரிக்கும் போது, ஆரம்பத்தில் எல்லா நிலப்பகுதிகளும் ஒரே அமைப்பாக இருந்தன. பின்னர் அது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு துவீபங்கள் என அழைக்கப்பட்டன என்று கூறுகிறது. புராணங்களில் கூறப்பட்டுள்ள இந்த ஒருங்கிணைந்த நிலப்பகுதி கருத்து 1912 ஜெர்மன் புவியியல் வல்லுநரான ஆல்ஃபர்ட் வாக்னர் என்பவரால் முன்வைக்கப்பட்டு பான்ஜியா மற்றும் நகர்ந்து செல்லும் கண்டங்கள், அதாவது கான்டினென்டல் ட்ரிஃப்ட் என்ற கோட்பாடுடன் ஒத்திருக்கிறது. புராணங்கள் பல்வேறு துவீபங்களையும் அவற்றின் உபகண்டங்களையும் விவரிக்கின்றன. துவீபம் என்ற சொல்லுக்கு 2 நீர் தடங்களுக்கிடையேயான நிலம் என்று பொருள். பழம்பெரும் சமஸ்கிருத இலக்கியங்களில் இது பல நேரங்களில் ஒரு நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. பொதுவாக புராணங்கள் பூமியின் நிலப்பரப்பை விவரிக்கும் போது அது ஜம்பு, பிளக்ஷம், சால்மலி, குஷம், கிரௌஞ்சம், ஷாக்கம், புஷ்கரம் என்னும் 7 கண்டங்களை கொண்டதாக கருதுகின்றனர். இந்த 7 துவீபங்களின் மையத்தில் உள்ள துவீபம் ஜம்பு துவீபம் எனப்படும். இந்த துவீபத்தை சுற்றி உப்பு நீர்க்கடல் அமைந்துள்ளது. மற்ற துவீபங்களும் மாறி மாறி வெவ்வேறு கடல்களால் சூழப்பட்டவாறு அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கண்டமும் கடலும் மைய துவீபத்திலிருந்து சமமான தொலைதூரம் அதிகரிப்பதாக கூறப்படுவதால் எளிய கணித முறையில் அவைகளின் பரப்பளவும் அதே விதத்தில் அதிகரிக்கின்றன. நவீன அறிஞர்கள் இந்த கண்டங்களை முழுக்க முழுக்க புராண கற்பனையே என்று கருதுகிறார்கள். புராணங்களில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் இவற்றை நவீன புவியியலில் துல்லியமாக அடையாளம் காண்பது இயலாது எனவும் கூறுகிறார்கள். புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சப்த தீபங்களை அடையாளம் காண பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் கர்னல் ஜெர்னி வில்ஃபர்ட் மற்றும் வி ஐயரின் கோட்பாடுகளை ஆராய்ந்து பேராசிரியர் SM அலி காலநிலை மற்றும் தாவர வளங்களை அடிப்படையாக கொண்டு தீவுகளின் இடத்தை நிர்ணயிக்கலாம் என முடிவு செய்கிறார். இதன்படி அவர் கூறுவது, ஜம்பு என்பது ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட ஆசியாவின் பெரும் பகுதி. பிளக்ஷம் என்பது கிரீஸ் மற்றும் அருகிலுள்ள நிலப்பகுதிகள். குஷம் என்பது ஈரான், ஈராக் மற்றும் மேருவை சூழ்ந்த தென்மேற்கு நிலப்பகுதி. சால்மலி என்பது இந்திய பெருக்கடலின் மேற்கு கரையோர ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கர் உள்ளிட்ட வெப்ப மண்டல பகுதி. கிரௌஞ்சம் என்பது ஜம்பு தீபத்தின்
வடகிழக்கு பகுதி பல மலைகள், பெரும் நதிகள், கருங்கடல் பள்ளத்தாக்கு உட்பட. சாகம் என்பது மலாயா, சியாம், இந்தோ சைனா, தென் சீனா உட்பட்ட பகுதி. புஷ்கரம் ஜப்பான், மஞ்சூரியா, தென்கிழக்கு சைபீரியா முழுவதும். இந்த 7 தீபங்களில் இந்தியாவை உள்ளடக்கிய ஜம்பு தீபம் நம்மால் முக்கியமாக அறியப்பட வேண்டியது. இந்த தீபத்தில் வளரும் ஜம்பு அல்லது நாவல் மரத்தால் இதற்கு இந்த பெயர் வந்ததாக மத்ஸ்ய புராணம் 114வது அத்தியாயம் கூறுகிறது. மார்க்கண்டேய புராணம் முதல் அத்தியாயத்தின்படி ஜம்பு தீபத்தில் மொத்தம் 9 வருஷங்கள் உள்ளன. பாரதம், கிம்புருஷம், ஹரிவர்ஷம், இலாவிருத்தம், ரம்யகம், ஹிரண்மயம், குரு, பத்ராஸ்வம், கேத்துமாலா என்பவை. இவற்றில் இலாவிருத்தம் மையத்தில் அமைந்துள்ளது. இது மேரு வருஷம் என்றும் அழைக்கப்படுகிறது என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகிறது. மேருன் வடபகுதியில் ரம்யகம், ஹிரண்மயம், உத்தரகுரு உள்ளன. தென்பகுதியில் பாரதம், கிம்புருஷம், ஹரிவர்ஷம் உள்ளன. கிழக்கு மேற்கு பகுதிகளில் பத்ராஸ்வம் மற்றும் கேத்துமாலா உள்ளன. மார்க்கண்டேய புராணத்தில் பிரம்மன் முதலில் பூமி சமன்படுத்தப்பட்ட பின் மலைகளை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. அதற்கு முன் வடவாகினியால் பூமி எரிந்த போது மலைகள் முற்றிலும் எரிந்து அழிந்துவிட்டன. அப்போது பாறைகள் கடலில் மூழ்கின. காற்று அவற்றை சேர்த்து எங்கு பாறைகள் ஒட்டியதும் மீதமிருந்ததுமாக இருந்தனவோ அங்கே மலைகள் உருவாயின. இது ஆரோஜெனிக் ஃபோர்ஸஸ், நில உருவாக்க செயல்பாட்டை குறிக்கிறது. ஒட்டியதும் மற்றும் மீதமிருந்ததும் என்ற சொற்கள் இடைப்பட்ட மலைகள் என்ற கருத்துடன் பொருந்துகின்றன. புராணங்களில் உலகின் மலைத்தொடர்கள் அனைத்தும் மையத்தில் உள்ள மேருவை சுற்றி அமைந்துள்ளன. மேலு இலாவிருத்த வருஷத்தின் மையத்தில் உள்ளது என கூறுகிறது. பொதுவாக புராணங்களில் 5 வகையான பர்வதங்கள் குறிப்பிடப்படுகின்றன. மத்திய மலைத்தொடர் என்னும் மேரு, விஷ்கம்ப பர்வதங்கள் என்னும் சார்பு மலைகள், வர்ஷ பர்வதங்கள் என்னும் உபகண்ட மலைத்தொடர்கள், குலப்பர்வதங்கள் என்னும் முக்கிய மலைத்தொடர்கள், மரியாதா பர்வதங்கள் என்னும் எல்லை மலைகள். மேலும் பிரம்ம, விஷ்ணு, சிவ புராணங்கள் கேசர பர்வதங்கள் அல்லது இழைமலைகள் என்னும் 6வது வகையையும் குறிப்பிடுகின்றன. முதலில் மேரு பர்வதம். மேரு புராண புவியியலின் மைய குறியீடு. இதை சுற்றி உலகின் பர்வதங்கள் ஒழுங்காக அமைந்துள்ளன. ஜம்பு தீபம் அனைத்து கண்டங்களின் மையத்தில் உள்ளது. அதன் மையத்தில் பொற்கலன் போன்ற மேரு மலை உள்ளது. இது பூமி தாமரையின் கர்ணிகை போல் உள்ளது என்று விஷ்ணு புராணம் 1ஆம் அத்தியாயம் கூறுகிறது. இரண்டாவதாக விஷ்கம்ப பர்வதங்கள். இவை சார்பு மலைகள். கிழக்கில் மந்தரம், தெற்கில் கந்தமாதனம், மேற்கில் விபுலம், வடக்கில் சுபார்ஷ்வம் என 4 மலைகள் உள்ளன என்று விஷ்ணு புராணம் 2வது அத்தியாயம் கூறுவது. பூர்வேண மந்தரோ நாம தக்ஷிணே கந்தமாதனஹ விபுலஹ பஷ்சிமே பார்ஷ்வே சுபார்ஷ்வஹ ச உத்தரே ஸ்மிருதஹ என்று கூறுகிறது. மூன்றாவதாக வர்ஷபர்வதங்கள். இவை உபகண்ட மலைத்தொடர்கள் என்று சொல்லப்படுகின்றன. உத்தரகுரு வருஷத்தின் மலை ஸ்ருங்கி, ஹிரண்மய வருஷத்தில் உள்ளது ஸ்வேதம், ரம்யக வருஷத்தில் உள்ளது நீலம், ஹரிவர்ஷத்தில் நிஷதமும், கிண்ணர வருஷத்தில் ஹேமகூடமும், பாரத வருஷத்தில் ஹிமவான், இலாவர்த்த வருஷத்தின் மலை மேரு என மார்க்கண்டேய புராணம் 54வது அத்தியாயம் கூறுகிறது. நான்காவதாக குலப்பர்வதங்கள். புராணங்களின்படி ஒவ்வொரு வருஷத்திற்கும் 7 முக்கிய குலாச்சலங்களாகிய மலைத்தொடர்கள் உள்ளன என்று அக்னி புராணம் 108வது அத்தியாயம் கூறுகிறது. சர்வேஷு ஏதேஷு வர்ஷேஷு சப்த சப்த குலாச்சலாக. இவற்றில் பாரத வருஷத்தின் குலப்பர்வதங்கள் மகேந்திரம், மலயம், சஹ்யம், சுக்திமான், ரிக்ஷம், விந்தியம், பாரியாத்திரம் ஆகியவை என்று விஷ்ணு புராணம் சொல்கிறது. மகேந்திரோ மலய சஹ்யஹ சுக்திமான் ரிக்ஷபர்வதஹ விந்தியஸ்ச பாரியாத்தஸ்ச சப்தாத்ர குலபர்வதாக. முக்கிய மலைத்தொடர்களுக்கு அருகில் சுத்ர பர்வதங்கள் என்று கூறப்படும் பல சிறிய மலைகளும் இப்புராணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஐந்தாவதாக மரியாதா பர்வதங்கள். உத்தரகுரு, மாரதம், பத்ராஸ்வம், கேத்துமாலா ஆகிய 4 இதழ்கள் போன்ற உபகண்டங்கள் ஒன்றிலென்று ஒன்று சம தொலைவில் உள்ளன. இலாவர்த்த வருஷத்தில் இருந்து பிற உள் வருஷங்களுடைய எல்லைகள் இந்த மரியாதா பர்வதங்கள் என்னும் எல்லை மலைத்தொடர்களால் பிரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 8 எல்லை மலைகள் இருப்பதாக மார்க்கண்டேய புராணம் பதிவு செய்கிறது. மேருவின் கிழக்கில் ஜடரம், தேவகூடம் ஆகிய மலைகள் இலாவிருத்தம் மற்றும் பத்ராஸ்வம் ஆகிய கண்டங்களை பிரிக்கின்றன. மேற்கில் நிஷதம், பாரியாத்திரம் மலைகள் இலாவிருத்தம் மற்றும் கேத்துமாலா ஆகிய கண்டங்களை பிரிக்கின்றன. தெற்கில் கைலாசம் மற்றும் ஹிமவான் மலைகள் இலாவிருத்தம் மற்றும் பாரத வருஷத்தை பிரிக்கின்றன. வடக்கில் சிங்கவத் மற்றும் ஜாருதி மலைகள் உத்தரகுருவை ஜம்புதீபத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து பிரிக்கின்றன.
ஆறாவதாக கேசர பர்வதங்கள். விஷ்ணு புராணத்தின் 2ஆம் பாகம் 2ஆம் அத்தியாயத்தின்படி இழைமலைகளான கேசர பர்வதங்கள் மேருவை சுற்றியும் மற்ற பெரிய மலைகளின் இடையிலும் அமைந்துள்ளன. கிழக்கில் உள்ள மலைகள் சீதாபம், குமுதம், குரரி, மால்யவான், வைக்கங்கம். தெற்கில் திரிகூடம், சிசிரம், பதங்கம், ருச்சகம், நிஷதம். மேற்கில் ஷிகிவாசம், வைடூரியம், கபிலம், கந்தமாதனம், ஜாருதி. வடக்கில் சங்ககூடம், ரிஷபம், ஹம்சம், நாகம், காலஞ்சம். நவீன புவியியலாளர்கள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மலைகள் எங்கு அமைந்துள்ளன என்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். பேராசிரியர் அலி பல கருத்துக்களை ஆய்வு செய்து பின்வரும் அடையாளங்களை திறம்பட நிரூபித்துள்ளார். அதன்படி மேரு என்பது ஆசியாவின் கிரேட் பாமிர் நாட். மேற்கு நிஷதம் என்பது இந்துகுஷ் முலைத்தொடர். ஹேமகூடம் என்பது கைலை டிரான்ஸ் இமயமலைத்தொடர். ஹிமவான் என்பது இமயமலைத்தொடர். கந்தமாதனம் என்பது இந்துகுஷ் வளைவின் வடபகுதியில் உள்ள வடக்கு சிகரம் மற்றும் குவாஜா முகமது தொடர். பாரத வருஷத்தின் குலப்பர்வதங்களை அடையாளம் காண்பதில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. முனைவர் ராய்சௌத்ரி மற்றும் சர் கன்னிங்ஹாம் கூற்றின்படி கஞ்சம் முதல் திருநெல்வேலி வரை பரவிய கிழக்கு மலைச்சுடர் மகேந்திரம் எனப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை உள்ள பகுதி மலையமாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தாப்தி முதல் நீலகிரி வரை உள்ள வடக்கு பகுதி சஹ்ய மலைத்தொடர் எனப்படும். சுக்திமான் மலைத்தொடர் மத்திய பிரதேசத்தின் ராய்கர் மாவட்டம் மான்பூம் டால்மா மலைகள் மற்றும் சாந்தால் பர்கானாஸ் பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. ரிக்ஷம் என்பது நர்மதையின் நடுப்பகுதி அருகே உள்ள மத்திய விந்திய மலைத்தொடர். நர்மதையின் தெற்கு பகுதி முதல் குஜராத் மற்றும் கயா மாவட்டம் வரை பரவியுள்ள மலைத்தொடர் விந்தியமாகும். பாரியாத்திரம் என்பது மேற்கு விந்தியம் மற்றும் அரவல்லி மலைத்தொடர்களை கொண்டுள்ளது. மேற்கொண்ட தகவல்களில் இருந்து புராணங்களில் உலகின் புவியியல் மற்றும் இட அமைப்பியல் அதாவது டோப்போகிராஃபி தொடர்பான குறைந்தபட்சம் ஒரு அளவுக்கு துல்லியமான புரிதல் இருந்தது என்பதை அறியலாம். மேலும் புராணங்களில் மலைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன, ஆனால் அவற்றின் தாவரங்கள், விலங்குகள் போன்ற இயற்கை அம்சங்கள் விவரிக்கப்படவில்லை. அந்த விவரங்கள் நம்முடைய இதிகாசங்களிலும் பிற சமஸ்கிருத இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. இந்த புராண கதைகள் மற்றும் விளக்கங்களில் மறைந்திருக்கும் புவியியல் அறிவை வெளிக்கொணர மேலும் ஆழமான அறிவு தேவைப்படுகிறது. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது புராணங்களில் அகண்ட பாரதத்தின் பர்வதங்கள். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே வித்யுதா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.